இப்போ நம்ம பார்க்க போற டீம் வந்து ஏண்டா தலையில என்ன வைக்கல இப்படி ஒரு படமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எஸ், அப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவும் சின்ன திரையில இருந்து இப்ப போய் ஹீரோவாகிறது வழக்கமாயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல சின்ன திரையை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து பெரிய திரையில ஒரு படமா இதை அட்டம் பண்ணிருக்காங்க. படத்தை தயாரிச்சுக்கிறது யார் அப்படின்னா ஏஆர் ரஹ்மானுடைய சகோதரியான ஏஆர் ரெஹானா தயாரிச்சிருக்காங்க. அவங்களே பாத்தீங்கன்னா மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த விழால இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா அண்மையில் நடந்துச்சு. விழாவுடைய நாயகியான ஏஆர் ரெஹானா என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத வாங்க. And இந்த படத்துல ஷூட்டிங் நடக்கும்போது I should say சார் such a brilliant actor. அவர் வந்து எது கொடுத்தாலும் தூள் கலப்புற ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஆக்டர். இஸ் காட் a very bright future. அது அவர் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடியே புக் ஆனாலும் எங்க படம் தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை. And I'm so happy for Azar. And இந்த ஹீரோயின் சஞ்சிதா செட்டி, நீங்க இது வரைக்கும் பார்த்த சஞ்சிதா செட்டி வேற. இந்த படத்துல அவங்க செம்ம கியூட் ரோல் பண்ணிருப்பாங்க. நிறைய ஃபுல் படத்துலயும் அவங்க வரலனாலும் ரொம்ப கியூட்டா பண்ணிருப்பாங்க. படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இத்தனை நாள் ஆர்ஜேவாவும் விஜேவாவும் வளம் வந்துகிட்டு இருந்த அசார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன பார்த்த ஒருத்தர் டக்குன்னு ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன கேள்வி தெரியுமா அப்படின்னு ரொம்ப சையாகி ஃபீல் ஆகி சொன்னாரு. அப்படி என்ன கேள்வி அசாரை பார்த்து கேட்டாங்க, வாங்க பாருங்க. சின்ன காமெடி ஒன்று நடந்தது, அதை நான் சும்மா ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஈஸியாக கிட்டே வந்து ஒரு ஷூட் நடந்துட்டு இருந்தது. நம்ம ஏண்டா தலையில் என்ன வைக்கல இன்சிடென்ட், ஒரு சீன் போயிட்டு இருந்தது. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வேடிக்கை பார்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமாக இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தார். உடனே இப்படியே கம்முனிட்டு இருந்தேன். அப்போ என்னை கூப்பிட்டு கேட்டார், சீரியலா படமா? படம் தானே. என்ன படம்? தமிழ் படம் தான். இல்லைப்பா, யார் ஹீரோயின்? இல்லை, ஒருத்தங்க வருவாங்க இப்போ பாருங்கள். சமந்தாவா? இல்லை. காஜல் அகர்வாலா? இல்லைங்க, சஞ்சிதா செட்டி. சஞ்சிதா செட்டியா? யார் இது? சூதுகோபம் படத்தில் நடிச்சாங்க. தெரியாமலே வந்துருப்போமே அந்த பொண்ணு. அந்த பொண்ணா? ஆமாம், அது வராங்க பாருங்க. ஓகே. ஹீரோ யார்? நான் தானே. என்னதே? நான் தானே. சும்மா சொல்லுப்பா. என்ன நீ என்ன மாதிரி தானே வந்து நிற்கிற பார்க்குறதுக்கு? நிஜமாவே நான் தானா? நிஜமாவே வா. உங்கள் அப்பா அந்த படத்தோட ப்ரொடியூசரானார்? இல்லை. ஓ, உங்கள் அண்ணன் தான் டேரக்டரா? இல்லைண்ணே. அப்புறம் எப்படி நீலாம் ஹீரோண்ணே அப்படின்னாரு. இல்லை, இந்த ரேடியோ டிவிலலாம் இருந்தேன், அப்படியே வந்துட்டேன். ஓ, அந்த டைப்பு. இந்த டிவியில் இருந்துட்டு இப்போ ரேடியோவில் இருந்துட்டு எல்லோரும் வராங்க, அந்த டைப்லையா? சரி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டே இருந்தார். ஷூட்டிங்கில் போன பேர் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நல்லா தான்ப்பா பண்ணுறேன் நீ, வெரி குட் அப்படிலாம் கை கொடுத்துட்டு எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு, சந்தோஷம்னு சொல்லிட்டு போனார். என்னண்ணா அப்படின்னு கேட்கும்போது, என் பையனை டாக்டர் ஆக போறியா இன்ஜினியர் ஆக போறியான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். இது மாதிரிலாம் படிட்டான்னு சொல்லுவேன். இனிமேல் ரேடியோவில் சேர்ந்துறா டிவியில் சேர்ந்துறான்னு சொல்கிறேன். பேசாமல் உங்களை மாதிரி அவனும் ஹீரோ ஆகிடுவான்ல அப்படின்ட்டாரு. அவரும் இங்கே கூப்பிட்ருக்கேன், இங்கே உட்காந்துட்ருக்காரு அவர். ஸோ வந்து அந்த ட்ரெண்டில் வந்துட்டுருக்காங்க. போது எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தது ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காதா அப்படின்ற மாதிரி தான் இயங்கிட்டு இருக்கும்போது இந்த சான்ஸ் வந்தது. படத்துல நாயகியா நடிச்சிருக்காங்க சஞ்சிதா செட்டி. சஞ்சிதா செட்டினா அவங்க தானே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எஸ், அவங்களே தான். இவங்க அப்படின்னா சூதுகவும் படத்தில் நடிச்சாங்க அவங்க. நான் அதை தான் சொன்னேன், சரியா வேற எதையும் சொல்லலை. சூதுகவும் உள்ளிட்ட படங்கள் எல்லாம் நடிச்ச சஞ்சிதா செட்டி பார்த்தீங்கன்னா படத்தில் நாயகியா நடிச்சிருக்காங்க. விழா மேடையில சஞ்சிதா என்ன பேசினாங்க அப்படின்றத வாங்க. தேங்க்ஸ் ஃபார் விக்னேஷ் கார்த்திக், பிகாஸ் என்ன எல்லாருமே வேற கேரக்டரில் பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு நெக்ஸ்ட் டோர் கேர்ள் கேரக்டர் நந்தினினா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. எவ்ரிடே ஷூட்டிங் பண்ணும்போது நம்ம சிரிச்சு தான் ஷூட்டிங் பண்ணிட்டு. நான் எந்த செட்டில் கூட நான் வந்து இவ்வளோ சிரிச்சு நான் ஷூட்டிங் பண்ணல. ஸோ இந்த மாதிரியே எல்லா படமும் ஷூட்டிங்கில் சிரிச்சு நம்ம நடித்தோன்னா ரொம்ப நீங்கள் கூட ஆடியன்ஸ் கூட என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ அண்ட் அசார் அண்ட் இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ரொம்ப நல்லா. எனக்கு ரஜினி சார் பண்ணி காமிச்சிங்க, சூர்யா பண்ணி காமிச்சிங்க, விஜய் பண்ணி காமிச்சிங்க, ஆக்ட் பண்ணி காமிச்சிங்கன்னும் போது எனக்கு தெரியல அவர் மிமிக்ரி பண்ணுறாங்கன்னு. ஸோ அப்புறம் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு உண்மையாக ரொம்ப ஒரு ஃப்ளவர் மாதிரி பார்த்துட்டாங்க இந்த படத்துல. எல்லாருக்கும் நன்றி. ஒரு குறும்படம் மூலமா ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்து இப்ப பெரும்படத்தையும் இயக்கி முடிச்சிருக்காரு விக்னேஷ் கார்த்திக். இவ்வளவு நாளா விஜேவா மிமிக்ரி ஆர்டிஸ்டா இருந்தவர் டைரக்டர் அப்படின்னு பல பேர் ஆச்சரியமா பார்க்கும்போது படத்தை எப்படி முடிச்சோம் அப்படின்றத அவரும் சொல்றாரு, வாங்க. ஏண்டா தலையில என்ன வைக்கல படம். இந்த டைட்டில் வந்து நிறைய பேர் வந்து ஏண்டா தலையில என்ன தேக்கல, தலையில ஏண்டா என்ன வைக்கல, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு வருஷனா சொல்லுவாங்க. இப்போவே சார் ஜிகே ரெட்டி சாரே ஒரு 5-6 வருஷம் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருந்தாலும் அந்த டைட்டில் ரெஜிஸ்டர் ஆகுது அப்படின்றதுக்காக தான். இந்த டைட்டில் கேட்ட உடனே
நல்லா இருக்கே அப்படின்னு தோணும். அப்படி இல்லைன்னா சி இதெல்லாம் ஒரு டைட்டிலா அப்படின்னு தோணும். எப்படியும் இந்த டைட்டில் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக சரி ஓகே. ஆனால் கண்ணாபின்னாலாம் வைக்கல. கண்டிப்பாக டைட்டிலுக்கும் கதைக்கும் ஒரு பெரிய ஒரு கனெக்ட் இருக்குது, அதனால தான் வச்சுருக்கோம்.